சென்னை அண்ணா நகரில் இருசக்கர வாகனம் மீது சொகுசு காரை ஏற்றி கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் திமுக நிர்வாகியின் பேரனுக்கு உள்ள தொடர்பு குறித்தும் கொலைக்கான பின்னணி குறித்தும் விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் முத்தொள்ளி தம்பதியரின் மகன் நிதின் சாய். இவர் தனியார் கல்லூரியில் படித்து வந்தார். சம்பவத்தன்று அவரது நண்பர்களான வெங்கடேஷ், அபிஷேக் உடன் அண்ணா நகர் பகுதியில் சாப்பிட்டுவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அதிவேகமாக வந்த சொகுசு கார் ஒன்று நிதின் சாய் பயணித்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்திருந்த நிதின் சாய் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த அவரது நண்பர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த திருமங்கலம் போலீசார் நிதின் சாயின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் இது விபத்தல்ல, திட்டமிட்ட கொலை என உயிரிழந்த நிதின் சாயின் குடும்பத்தாரும் நண்பர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏற்கனவே மற்றொரு கல்லூரி மாணவர்களுக்கும் தங்களது கல்லூரி மாணவர்களுக்கும் பிரச்சனை இருந்து வந்ததாகவும் அப்போது அவர்கள் தங்களை கொன்று விடுவோம் என மிரட்டியதாகவும் தெரிவிக்கின்றனர் நிதின் சாய் நண்பர்கள். அது மட்டுமின்றி சொகுசு காரில் வந்தவர்கள் 4 பேர் எனவும் அதில் 3 பேர் கல்லூரி மாணவர்கள் எனவும் ஒருவர் வெள்ளை சட்டை அணிந்திருந்ததாகவும் விபத்தில் காயமடைந்த நிதின் சாயின் நண்பர் அபிஷேக் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். நானும் வண்டி ஓட்டினா அது ஸ்பீடாக போயிருந்தோம். நித்தின் வந்து சந்துக்குள்ளே போனால் வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக பிடிக்க முடியாதுன்னா சரி ஃபஸ்ட்டு ஒரு ரைட் எடுத்தேன். அதில் நான் சேஃபாக போயிட்டேன். லெஃப்ட் டேர்ன் பண்ணும்போது ஸ்கிட் ஆகி கீழே வந்துட போகிறோன்ட்டு நான் கொஞ்சம் அந்த வண்டியை ஸ்லோ பண்ணி திரும்பத்துக்குலாம் இன்டென்ஷனோட வந்து ஒரு இண்டிங் வச்சான். எனக்கு இங்கே இது ஓப்பன் ஆகி ஃபுல் லெட்டு வந்து அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தா நித்தின் வந்து அன்கான்ஷியஸாக இருந்தான். திரும்ப என்ன இடிச்சவன் எங்கே இருக்கான்னு பார்த்தா அவன் வந்து திரும்ப ரிவர்ஸ் வந்துட்டு எங்கள் வண்டி நிறுத்திட்டு எங்களை 2 செகண்ட் பார்த்துட்டு இவங்க என்ன இதெல்லாம் ஆகிடுது அப்படின்ட்டு நோட்டீஸ் பண்ணிட்டு திரும்ப ரைட் எடுத்துகிட்டு போயிட்டான். நான் தான் வந்து அவன் வந்து தண்ணியெலாம் வச்சு அவனை எழுப்ப ட்ரை பண்ணால் அவன் அன்கான்ஷியஸ்லேயே இருந்தான். அப்புறம் ஆம்புலன்ஸ் வரத்துக்கு 1 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் அவனுக்கு ஆடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்தோடனே அவங்க நர்ஸு அவங்க செக் பண்ணோடனே பல்ஸ் இல்லை, நாங்கள் ஏற்ற மாட்டோம், அது ரூல்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்னை மட்டும் ஆம்புலன்ஸ் ஏற்றி கேஎம்சி கொடுத்தாங்க. அந்த காரில் இருந்த வெள்ளை சட்டை அணிந்த நபர் காரின் கதவை திறந்து தன்னை மிரட்டியதாகவும் நிதின் சாயின் நண்பர் தெரிவித்துள்ளார். நான் என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்ட்டு கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் சாப்பிட்லான்னு போனோம். அப்போ வந்து என் ஸ்கூல் ஜூனியர் பசங்க வந்து பிரச்சனை ஆயிடுச்சுடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டானுங்க. சரி போகலான்னு சொல்லிட்டு போனால் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்லேயே அவங்கள பிடிச்சிட்டானுங்க. அவனுங்க சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனானுங்க. போய் பார்த்தா அவங்க ஒரு காரில் 3 பேர் வந்தானுங்க. ரேஞ்சர் ஒரு ப்ளூ கலர் காரு 3 பேர் வந்தானுங்க. வந்துட்டு எல்லோரும் இடிக்கிற மாதிரியே ஸ்பீடாக வந்து ட்ரிஃப்ட் அடிச்சிருந்தானுங்க. 3 பேர் வந்தானுங்க, போதையில் தான் இருந்தானுங்க. ஃபுல்லாக அந்த ட்ரிஃப்ட் அடிச்சுட்டே இருந்தானுங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 3 பேர் போய் பேசுறதுக்கு போனாங்க ஜூனியர் பசங்க. அவனுக்கு மேலே வந்து கார் இடிச்சானுங்க. இடித்த உடனே அவனுக்கு கூட வந்த 10 பேர் வந்து கல் தச்சு கார் கண்ணாடியை வச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு மறுபடியும் எல்லோரும் மேலே இடிக்கிற மாதிரி வந்த உடனே எல்லோரும் வண்டி எடுத்துகிட்டு போய்டும். அப்போ வந்து நித்தின் அபி 2 பேர் வந்து பெரிய ரோட்டில் போய் மாட்டினாங்க. அவனை வந்து காரில் ஸ்பீடாக போயிட்டு வேணும்னு இடிச்சுட்டு மறுபடியும் பின்னாடி வந்து நித்தின் மேலே ஏற்றிட்டு கொலை பண்ணிட்டு போயிருக்கான். இதனிடையே மற்றொரு கல்லூரியில் படித்து வரும் சந்துரு என்ற மாணவர்தான் நண்பர்களுடன் சேர்ந்து சொகுசு காரை ஏற்றி மகன் நித்தினை கொலை செய்ததாக குற்றம் சாட்டியுள்ள பெற்றோர் கே நகர் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகரனின் பேரன்தான் சந்துரு என்றும் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யாமல் விபத்து என ஒத்துக்கொண்டால் மட்டுமே வழக்கு பதிவு செய்வதாக மிரட்டுவதாகவும் உயிரிழந்த மாணவரின் தாய் குற்றம் சாட்டியுள்ளார். பர்த்டே பார்ட்டி முடிச்சு வரும்போது சப்போர்ட்டுக்கு போயிருக்கு.
அந்த இடத்துல அந்த பையன் பிளான் பண்ணி கார் ஏற்றி என் பையனை கொன்னுட்டான். கொன்னவன் பேர் சந்துரு, அவங்க அப்பா பேர் சுரேஷ், அவங்க அம்மா பேர் கனிமொழி. திமுக மகளிர் அணி செயலாளராக இருக்காங்க. அவங்க தாத்தா தனசேகர், கே நகர் தனசேகர்னு சொல்லுவாங்க. அவர் திமுக பொதுக்குழு உறுப்பினராக இருக்கார், கார்பரேஷனில் சேர்மனாக இருக்கார். பையன் சாவுக்கு நீதி வேணும், பணம் வச்சுருந்தா என்ன வேணால் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. என் பையன் கேஸு கொலை பண்ணவனுக்கு எப்படி? எனவே திட்டமிட்டு நடத்தப்பட்ட விபத்து தொடர்பாக அப்பகுதி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து இதற்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் என உயிரிழந்த நிதின் சாயின் குடும்பத்தினர்கள் மற்றும் நண்பர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே கல்லூரி மாணவர் நிதின் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய திமுக நிர்வாகியின் பேரனை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு எதிரே மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு காரணமான திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் கே நகர் தனசேகரன் பேரனை போலீசார் மறைத்து வைத்துள்ளதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் முன்விரோதம் காரணமாக கல்லூரி மாணவனை சொகுசு காரை ஏற்றி கொலை செய்ததும், இந்த சம்பவத்தில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் கே நகர் தனசேகரன் பேரனுக்கு தொடர்பு இருப்பதும் உறுதியானது. இதனையடுத்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். இது தொடர்பாக சுதர்சன், பிரணவ் ஆகிய 2 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள சந்துருவை தேடி வருவதாக தெரிவித்துள்ளனர்.